ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 37 சாத்வீக சுகம் அப்படிங்கிறத பத்தி இன்றைக்கு இந்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா விஷயங்களுமே முகுண சம்பந்தத்தால் ஆனவை என்று கர்த்தா, ஞானம், கரண, கர்த்தா, காரியா, ஞானம், அப்புறம் புத்தி, அப்புறம் திருதி, அப்புறம் இப்ப கடைசியா சுகம். ஸோ இப்படி ஏற்கனவே 17வது அத்தியாயத்துல வேற ரொம்ப எக்கச்சக்கமான விஷயங்கள் லைக் தியாகம், சாத்விக தியாகம்னா என்ன, ராஜச தியாகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. 18வது அத்தியாயம் என்பது கலஷ அத்தியாயம் என்று சொல்லப்பட்டு ஒரு 17 அத்தியாயங்களுடைய சாரத்தை ஒரே அத்தியாயத்தில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவும் எடுத்த காரணத்தினால் அவர் கிளிம்ஸாக வந்து இந்த விஷயத்தை இங்கேயும் பேச வேண்டியது அவசியம் ஏற்பட்டது என்று சொல்லி இந்த புத்திக்கு திருதிக்கும் அடுத்து சுகம் என்பதை பற்றி விஸ்தாரமாக சொல்லி தருகிறேன் என்று சொல்லி ஆரம்பித்திருந்தார். இந்த ஸ்லோகத்துல சாத்வீக சுகத்தை பற்றி இங்கே விளக்குகின்றார். எக்ஸாம்பிள்ஸா வரும். நான் முதலே ஷார்ட்டா சொல்லிட்டேன்னா என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. சாத்வீக சுகம் அப்படின்னு சொல்லும்போது பிரம்ம சுகத்தை அடைய வேண்டி அடையப்படுகின்ற அந்த கஷ்டத்தை சாத்வீக சுகம் என்று சொல்லுவதாக உங்களுக்கு தோன்றும். சரியா? அதாவது பிரம்ம சுகத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா இனிஷியலி நீங்க ஒரு சில கஷ்டங்களை பட வேண்டியிருக்கும். எவன் ஒருத்தன் அந்த கஷ்டங்களை படுறதுக்கு தயாரா இருக்கானோ அவன் சாத்வீக சுகத்தில் இருப்பான். என்னப்பா கஷ்டங்கிற சுகம்னு சொல்லிட்டு கஷ்டம்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மத்தை அடையப் போகிறேன் என்ற அந்த திருப்தி, அந்த ஆனந்தம், அந்த ஒரு சந்தோஷம் இந்த கஷ்டங்களை கஷ்டங்களாக அவனுக்கு உணர்த்தாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இனிஷியலி கஷ்டமாக இருந்து மிகப்பெரிய பேரானந்தத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு சுகம் எதுவாக இருக்கும்னா சாத்விக சுகம். இதை அவர் சொல்ல வர்றாரு. அதை எப்படி எத்தனை எக்ஸாம்பிள்ஸோட அடுக்கி சொல்றாரு அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சந்தன மரத்தின் அடிக்கட்டையில் பாம்பு சுற்றி கொண்டு அது அணுக முடியாததா இருப்பது போலே, சந்தன மரம் அப்படிங்கிறது இங்கே பிரம்ம சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதன் அடியில் பாம்பு சுற்றி கொண்டு அணுக முடியாததா இருக்கிறதுன்றது அந்த பிரம்ம சுகத்தை அடைவதற்காக நமக்கு இருக்கின்ற தடைகள் அல்லது கஷ்டங்கள் அல்லது துயரங்கள் அல்லது சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ கால்டு லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாத்தையுமே அந்த பாம்பா வச்சுக்கோங்க. சரியா? சோ இதையெல்லாம் உடைச்சு தள்ளினாதான் நம்ம வந்து அந்த பிரம்ம சுகத்தை அடைய முடியும் இல்லையா? அப்ப அந்த பாம்பை ரிமூவ் பண்ணினாதான் சந்தன மரத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸையும் லிங்க் பண்ணி ரிலேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. பூமியில் புதைந்து கிடக்கும் நிதியின் வாயில் பூதம் காத்து கொண்டிருப்பதால் அது நெருங்க முடியாததா இருப்பது போலே. இந்த காலத்துல எல்லாம் வந்து விட்டலாச்சாரியா படங்கள் எல்லாம் அந்த மாதிரி காட்டுவாங்க. ஒரு நிதியை தேடி ஒரு புதையலை தேடி போறாங்க அப்படின்னா அந்த புதையலை வந்து ஒரு பூதம் பாதுகாத்துட்டு இருக்கோம். அந்த பூதத்தை நீ ஏமாத்தினாதான் அந்த புதையலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? இது இஸ் an எக்ஸாம்பிள். ஸோ அகைன் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூதம் அப்படிங்கிறது நம் புத்தி, லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், மதம், ஆச்சரியம் இத்தியாதி குணங்கள், அசுர குணங்கள் இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்க. பட் அந்த புதையல் அப்படிங்கிறது நம்ம பிரம்ம சுகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சொர்க்க சுகத்தை அனுபவிக்க தடையாய் யாகம் செய்வதில் உள்ள கஷ்டங்கள் ஏற்பட்டிருப்பது போலே. ஆக்சுவலா சொர்க்க சுகத்துக்கு நீ அனுபவிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு, ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த யாகங்கள்லாம் வந்து முறையா பண்ணணும், விதி கோணாமல் பண்ணணும். ஒரு ஒரு சின்ன மிஸ் பண்ணிடாம பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும், அட்டென்டிவா பண்ணணும். ஸோ அது எல்லாமே கஷ்டம் தானே. ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டென்டிவா ஒண்ணு கூட மிஸ் ஆகாம ரொம்ப கரெக்டா. ஸோ இதெல்லாம் அந்த கஷ்டத்தை பட்டா நீ சொர்க்க சுகத்தை அடையலாம் இல்லையா? அப்போ இந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது நம்ம ஞானத்துக்கு போறதுக்கு பாதையில உள்ள தடைகளா வச்சுக்கோங்க. சொர்க்க சுகம்ங்கிறது பிரம்ம சுகமா வச்சுக்கோங்க. வாழ்நாளில் முதல் தசையான பால பருவம் அநேக விதப்பட்ட வியாதிகளால் துக்கம் நிறைந்ததா இருப்பது போலே. எத்தனை அழகா எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். சின்ன குழந்தையா இருக்கும்போது அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போக வேண்டியது வரும். இந்த குழந்தைக்கு வந்து ஏன்னா இன்னும் பாடியில இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிருக்காது. ஏதாவதுன்னா சின்னதா இருந்தா கூட டக்கு டக்குன்னு அதுக்கு ஏதாவது ஒண்ணு வியாதி வந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த குழந்தைக்கும் வேற தெளிவா சொல்லவும் தெரியாது. ஸோ அது அழுதுகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவை அழுகும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பால பருவம் அப்படிங்கிறது மிகவும் துயரமான பருவங்களாக இருக்கின்றது. பட் அந்த துயரத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது நமக்கு? இளமை பருவம் கிடைக்கிறது. அப்போ இந்த இளமைங்கிற பருவத்துல தான் நீ என்ஜாய் பண்ண முடியும், வாஸ்தவம் தான். பட் இந்த பால பருவத்துல இருக்க அந்த கஷ்டங்களை எல்லாம் நீ சந்திச்சாதான் இளமை பருவத்துக்கு வர முடியும் இல்லையா? சோ தேர்ஃபோர்
இங்கே இந்த பால பருவத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அப்படிங்கிறது பிரம்ம சுகத்தை நாம் இந்த பிராக்டிஸ் பீரியட்ல ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக வச்சுக்கொண்டு இளமை அப்படிங்கிறத நீங்க பிரம்ம சுகத்தோட லிங்க் பண்ணிக்கலாம். இது நிற்கட்டும். நெருப்பை மூட்டி பற்றி எரியச் செய்து கொள்வதில் புகையின் தொந்தரவை அனுபவிக்க வேண்டியதா இருப்பது போலே. இந்த காலத்துல கேஸ்ல அப்படின்னு ஒரு செகண்ட்ல பத்த வச்சிடுறோம். பட் ஆக்சுவலா முன்னாடி அப்படி இல்லையா? ஸோ யாராவது ஒரு வீட்ல வந்து ஒரு நெருப்பு அப்படின்னு போய் கேட்குறோம். அந்த நெருப்ப கொண்டு வந்து இங்கே பத்த வைக்கணும். அது புஃபு புஃபு புஃப்ன்னு ஊதணும். அப்போ ஊதுனா புகையா முதல்ல வரும். அதுக்கப்புறம் கப்புன்னு பத்திக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் தி வே தி ப்ரொசீஜர் அந்த காலத்துல வந்து அந்த நெருப்பு மூட்டுறதுக்காக ஃபாலோ பண்ணாங்க. பட் அந்த நெருப்புங்கிறது பிரம்ம சுகமா வச்சுக்கோங்க. நெருப்புங்கிற அந்த பிரம்ம சுகத்த நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இன் பிஃபோர் புகைங்கிற சில கஷ்டங்கள நீ சந்திச்சு தானே ஆகணும். You have to face all these things. Only then you can get that kind of things. அதாவது ஒரு ப்ரீசியஸ் திங் உனக்கு வேணும்னா, இடையில ஏற்படக்கூடிய இந்த சிரமங்களை நீ பொறுத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படிங்கிறது புகை அண்ட் நெருப்பு எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காரு. ஆத்ம பிராப்தி சுகத்தில் நுழைவதற்கு முன் வெகு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இது எதுக்காக இவ்வளவு நேரம் சொன்னாருன்னு இப்ப புரிஞ்சிருச்சா? சோ ஸ்ட்ரெயிட்டாவே எக்ஸாம்பிள்ஸா வரும்போதே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றத எதுக்காக சொன்னாருன்றத நான் முன்கூட்டியே சொல்லிக்கிட்டே வந்துட்டேன். ஆத்ம பிராப்தி அப்படிங்கிற அந்த சுகத்தை நீ அடையணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வெகுவான இந்த மாதிரி கஷ்டங்களை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். ஓகேவா? வேண்டியதாக இருக்கிறது. முதலில் யமதமங்களை யமம் என்றால் மனோ இங்க இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிள் சொன்னார்ல. இப்ப சித்தாந்தத்துல இந்த பிரம்ம சுகத்துக்கு அடையிறதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன? அந்த பயிற்சி என்ன? அந்த பயிற்சியில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்ன? சரிப்பா அதெல்லாம் சொன்னது புரிஞ்சிருச்சுப்பா. அந்த பிரம்ம சுகத்தை அடையணும்னா அதுக்கு உண்டானே ப்ரொசீஜர் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. ப்ரொசீஜர் என்ன? அந்த ப்ரொசீஜர்ல அப்படி என்ன கஷ்டம் வந்துரும்? அப்படின்னு நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு அவர் அடுத்து ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே சமதமங்கள், யமதமங்கள் அப்படின்னு வந்துருது. சரியா? இங்கே யமம் என்றால் மனோ நிகிரகம், தமம் என்றால் இந்திரிய நிகிரகம். மனசு 100% கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா என்ன? கரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மனதை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த முயற்சி என்பது கடினமானதான் இருக்கும். அந்த கஷ்டத்தை நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உனக்கு கிடைக்க போறது பிரம்ம சுகம் அப்படிங்கிறதுனால. யமம், தமம். தமம்னா என்ன? இந்திரிய நிகிரகம். மனசு, புலன்கள் 2 வேற வேற கிடையாதுங்க. இந்த மனசு தான் ஆக்சுவலா எல்லாமே மனசுதான். மனசு வழியா தான் இந்த புலன்களை ஆட்டுவது யாருன்னா மனசுதான். மனசு கண்ட்ரோலா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா புலன்கள் கண்ட்ரோலா இருக்கும். பட் புலன்களை கட்டுப்படுத்தினாதான் மனசையே கட்டுப்படுத்த முடியும்பா. ஏன் மனசை கட்டுப்படுத்தினா புலன்கள் கட்டு ஆகாதா? வாஸ்தவம் தான்ப்பா. இல்லைன்னு யார் சொன்னா? படை தளபதியை ஜெயிச்சிட்டா சிப்பாயை ஜெயிச்சா மாதிரிதான் எவன் இல்லைன்னு சொன்னா? ஆனா சிப்பாயை ஜெயிச்சா படத்தளபதி அழிக்கிறது ஈஸின்னு சொல்ல வரேன். பட் ஹவு குட் யூ ஸ்ட்ரைட் அவே கோ அண்ட் அட்டாக் தி படை தளபதி? இட்ஸ் நாட் சோ ஈஸி இல்லையா? பட் சிப்பாயை ஈஸியா நீ அழிச்சுக்கிட்டே போனேன்னா படத்தளபதியை ஈஸியா முடிச்சிடலாம். சரியா? அப்ப அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சோ இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம் அப்படின்றது வேற வேற கிடையாதுதான். பட் மனோ நிகிரகம் ஆனாலே இந்திரிய நிகிரகம் ஆயிடுதுதான். இந்திரிய நிகிரகம் என்பது முதல் கட்டமாக இருக்கின்றது. நாக்கை கட்டாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. எல்லா இந்திரியங்களும் கட்டணும். அதுல நாக்கு ரொம்ப மோசமானதெல்லாம் சொல்லியிருப்பாரு. சோ இந்த மனசை ஸ்ட்ரைட்டாவே பிடிக்கிறதுக்கு பதிலா புலன்கள் வழியாக நாம் மனதை பிடிப்பது என்பது எளிதாக இருக்கும். ஆதலால் இந்திரிய நிகிரகம் இங்கே தமம் என்று சொல்லப்பட்டு, அப்ப நீ ஆசை ஆசையா எதையாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போது, நிறுத்துடா, சந்தோஷம் அதுல ஒண்ணும் இல்லடா, நான் தாண்டா அதுன்னு ஞானத்தை சொல்லி அதை போக விடாம தடுக்கும் போது உனக்கு ஒரு கஷ்டம் வரும்ல. அந்த கஷ்டம் எதுல இருக்கு? தமம் அப்படிங்கிற அந்த இந்திரிய நிகிரகத்துல வருது. இப்படி நீ செய்து கொண்டே வரும்போது நீ மனசுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கவே மாட்ட. மனசு கேட்காது. அதெல்லாம் கிடையாது. வாய மூடிட்டு இரு. எல்லாரையும் நமக்கு பணம் வேணும், புகழ் வேணும். மூடிட்டு போடா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்போ அந்த மனசோடு நீ சண்டை போட்டு எதிர்த்து பேசக்கூடிய அந்த விஷயம் வந்து யமம்ல வரும். சோ மனோ நிகிரகம், இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிறது நமக்கு ப்ராசஸ்ல இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கடினமா இருக்கலாம். பட் இருந்தாலும் நீ அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சர்வ சர்வ சம்சார விஷயங்களிலும் பிரீத்தியை நாசம் செய்து வைக்கும்படியான வைராகியத்தை பாராட்டிக் கொண்டு, வைராகியம் அப்படின்னாலே விஷய போகத்தில் இருந்து விடுதலை அடைதல்.
எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்றவன் தான் வைராக்கியசாலின்னு அர்த்தம். எதுவுமே இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறவன் தான் வைராக்கியசாலின்னு அர்த்தம். பட் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு, எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு துணிவு வேணும்ல. அது கஷ்டமா தானே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல சொல்றாங்க. பட் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் தெளிவா இருந்தேன்னா, ஞானத்துல இருந்தேன்னா, இதெல்லாம் கஷ்டமாவே தெரியாது. ஏன்னா உனக்கு புரிதல் இருக்கு. பட் முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஸ்டெப் பண்ண வேண்டியது இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. புலன்கள வச்சுத்தான் நீ கொஞ்சமாவது புலனடக்கத்த பண்ணி தான் நீ மனச கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் தான் பக்தி, ஞான யோகங்கள்லாம் புரியவே செய்யும். ஒன்ஸ் அகைன் சாரி, சம் நெட் ப்ராப்ளம். கேக்குதா எல்லாருக்கும்? இப்ப கேக்குதுண்ணா. ஓகே. ஓகே. சோ வாட் ஐ வாஸ் டெல்லிங் அப்படின்னா, ஸ்வர்க சர்வ சம்சார விஷயங்களிலும் பிரீத்தியை நாசம் செய்து வைக்கும்படியான வைராகியத்தை பாராட்டிக் கொண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். சோ வைராகியம் அப்படின்னாலே விஷய சுகங்களில் இருந்து விடுபடுதல் அல்லது விஷய சுகத்தை அட போட தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறிகிறது. அப்போ பிரீத்தி அப்படின்னா நீ ரொம்ப 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 ஆசைப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் கூட வேண்டாம்னு சொல்லும்போது ஒரு கஷ்டம் வரத்தானே செய்யும் அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு. சோ அந்த வைராகியத்தை ஏற்படும் போது வருகின்ற அந்த துயரங்களையும் ஸ்வர்க சம்சார பந்தங்களை அறுத்தெறிய வேண்டும். அதிநிஷ்டூரமான ஞான விஷயங்களை சிரவணம் செய்து கொண்டு கடினமான விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். இப்ப சொர்க்க சுகங்களை எல்லாம் தூக்கி விசிறி அடிக்கணும். கஷ்டம் தானே அப்படின்னு சொல்றாரு. சரியா? இனி நெக்ஸ்ட் அதிநிஷ்டூரமான ஞான விஷயங்களை சிரவணம் செய்து கொண்டு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ஹையர் நாலேஜஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. புரியவே மாட்டேங்குது இல்ல. நீங்க தான் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மரமண்டிக்கு ஏறவே இல்லைன்னு சொல்ற மாதிரி அதை திரும்ப 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 வந்து சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிஷ்டூரமான கடினமான சில ஞான விஷயங்களை பயிற்சி பண்ணும்போதும் கஷ்டமா தான் இருக்கு. செய்து கொண்டு கடினமான விரதங்களையும் அனுஷ்டிக்க வேண்டும். ஏகாதசி விரதம் ஏதோ சம்தம் புலன்களை தண்டிக்கிறதற்காக நம்ம இந்த மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் நிறையவே பண்ண வேண்டியது இருக்கு. அது எல்லாமே இன்னையா சாத்விக சுகம்னு சொல்லிட்டு நீ பாட்டு கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அது எப்படித்தான். ஏன்னா பிரம்ம சுகத்தை அடைய வேண்டி ஏற்படுகின்ற இந்த கஷ்டங்கள் உண்மையில் அந்த பிரம்ம சுகத்தை மனதில் கொண்டு அவன் இதை சுகமாக ஏற்றுக்கொண்டு வாழும்போது அவனுக்கு இறுதியில் கிடைக்கப்படுகின்ற அந்த சுகமே இங்கே இறுதியில் கிடைக்கப்படுகின்றன இல்ல. இது எல்லாமே சாத்விக சுகம் தான். அந்த கஷ்டத்தை கஷ்டம்னே சொல்லக்கூடாது என்ற ரீதியில் தான் இவர் பேசியிருக்கின்றார். இவற்றால் புத்தி முதலியவை சின்ன பின்னமாக போய்விடும். ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா மனசு கதறும், புத்தி அழும். என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம போடுறது இல்லைல்ல. அப்போ சுஷும்னா நாடியின் வாயை கொண்டு பிராணபான வாயு அபாங்களின் அலைகளை விழுங்க வேண்டியதாக இருக்கிறது. ஆரம்பத்திலேயே இவ்வளவு பெருத்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். யோக சாஸ்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பிராணவாயு அப்படிங்கிறது மேல் நோக்கி செல்லும் வாயு, அபான வாயுங்கிறது கீழ் நோக்கி செல்லும் வாயு. பிராணன் மேல் நோக்கி போகாம கீழ் நோக்கி வருவான், அபானன் கீழ் நோக்கி போகாம மேல் நோக்கி வருவான். நடுவுல
மூலாதாரத்துல உப்ப தலைப்படுவான். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, குண்டலினியை எழுப்பி சுசும்னா நாடி வழியாக எனர்ஜியை மேல் நோக்கி எடுப்பதற்காக. இந்த ப்ராசஸ் எல்லாமே வேற லெவல் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த யோக சாஸ்திரத்துல வரும்போது இந்த மாதிரியான சில கஷ்டங்களை அனுபவித்து தான் அவன் இறுதியில் அச்சீவ் பண்றான் அப்படின்னு சொல்லியிருப்பார். சோ அந்த இடத்துக்கு இங்க வந்துட்டாரு. இவ்வளவு பெருத்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். சக்கரவாக பட்சிகளின் ஜோடியை பிரித்து வைத்தல் போலே. இப்போ 2 பறவைகள பிரிச்சு வச்சா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாரி கஷ்டங்கள்லாம் வரும். அதெல்லாம் அனுபவிக்கணும். தாய் பசுவனின்று கன்றை பிரித்து வைத்தல் போலே, பிச்சைக்காரனை அவன் உண்ண உட்கார்ந்த சாப்பாட்டினின்று துரத்தி வைத்தல் போலே. எத்தன கஷ்டத்த சொல்றாரு. என்னய்யா சாத்விக சுகம்னு சொல்லிட்டு இப்படி பயமுறுத்துறியே! அப்படிங்கிற மாரி வருது. பாருங்க பட்டினியோட இருக்கான் பல நாட்கள். பிச்சைக்காரன் சாப்பிட உட்காரும்போது பத்தி விட்டான். என்ன கஷ்டமா இருக்குங்க. இதெல்லாம் யோசிச்சிருக்காரு பாருங்க அவரு. ஒரே பிள்ளையை பெற்ற தாயின் கண்முன் யமன் அப்பிள்ளையின் உயிரை பிடுங்கி விடுதல் போதல். ஐயையோப்பா! என்ன கொடுமையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, பெத்ததே ஒரு பிள்ளை. அத கண்ணுக்கு முன்னாடியே வந்து சாகறத பார்க்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஜலத்தினின்று மீனை பிரித்து வைத்தல் போலே. இந்திரியங்கள், விஷயங்களின் வீட்டினின்று துரத்தி வைத்தலால் உண்டாகும் யுகாந்தம் போன்ற பெருத்த துக்கத்தை வைராகியத்தின் பலத்தை கொண்டு சகித்து தீர வேண்டும். சரியா? அதாவது இந்திரியங்களின் நிகிரகத்தால் ஏற்படும் இந்திரியங்களின் விஷயங்களின் வீட்டினின்று துரத்தி வைத்தலால் உண்டாகும். அப்ப இந்த ஆசைகள் எல்லாம் துரத்தணும் அப்படிங்கிறப்போ அதனால ஒரு யுகாந்தம் போன்ற ஒரு துக்கம் உண்டாகுமா? சரியா? அப்போ அந்த கஷ்டத்தை நீ வைராகியத்தின் பலத்தை கொண்டு சகித்து தீர வேண்டும். வைராகியம் எப்படி வரும்? ஞானத்தால வரும். ஞானம் இருந்ததுன்னா வைராகியம் வந்துரும். வைராகியம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த துன்பங்கள்லாம் போடா இதெல்லாம் என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி உன்னால அத சகித்துக் கொள்ள முடியும் என்று புரிந்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் என்ன சொன்னாரு? இப்படி இந்த சுகம் முதலில் பெருத்த கஷ்டத்தை காட்டி வைத்து முடிவில் பார்க்கடலை கடைந்த அமிர்தத்தை பழித்துக் கொடுத்தார் போலே உத்தமமான லாபத்தை பழித்துக் கொடுக்கும். முதலில் ஏற்பட வேண்டியதான வைராகியம் என்னும் விஷத்தை என்னும் உத்தமமான லாபத்தை பழித்துக் கொடுக்கும். முதலில் ஏற்பட வேண்டியதான வைராகியம் என்னும் விஷத்தை சாத்வீக தைரியம் என்னும் பரமசிவன் விழுங்கி அதை கழுத்தில் நிறுத்திக் கொண்டானே ஆனால் பின்பு ஞானாமிரத்தின் விருந்தை உண்ணும்படி கிடைக்கிறது. பார்க்கடலை கிடைக்கும் போது முதல்ல என்ன வந்ததுன்னா விஷம்தான் வந்தது. அந்த விஷத்தை வைராகியம் அப்படிங்கிற அந்த சாத்வீக தைரியத்தை கொண்டு, ஏன்னா சாத்வீக தைரியத்துல என்ன சொல்லியிருந்தாரு? பிரம்ம சுகத்தை அடையறதுக்கு முன்னாடி எத்தனை தடைகள் வந்தாலும் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நீ அமிர்தத்தை பருகணும்னா அதுக்கு முன்னாடி விஷம் வரத்தான் செய்யும். அந்த விஷத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னா சாத்வீக தைரியத்தை கொண்டு என்ன பண்ணணும்? அதை இங்கே நிப்பாட்டிடணும் அப்படிங்கிறார். தைரியம் என்னும் பரமசிவன் விழுங்கி அதை கழுத்தில் நிறுத்தி கொண்டானே ஆனால் அப்படின்னா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்றோம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் தூக்கி எறிந்து போகாமல் வெறுக்காமல் அதே சமயத்தில் நான் அனுபவிக்கவும் செய்யாமல். வெறுப்பு எப்படி அனுபவிக்கிறது? ஆனா அதை வந்து அது ஒரு மாயையா பார்த்துட்டு அதை வந்து கழுத்தில் நிறுத்தி கொண்டாள். அது பாதிக்காம உன்னை பார்த்துக்கிட்டேன்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. அதை கழுத்தில் நிறுத்தி கொண்டானே ஆனால் பின்பு ஞானாமிர்தத்தின் விருந்தை உண்ணும்படி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தான் நம்மளால அமிர்தத்தை சுவையாக புசிக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் நீங்க ஒரு பிரம்ம சுகத்தை அடையிறதுக்கு முன்னாடி ஏற்படுகின்ற சிரமங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வைராகியத்தின் துணை கொண்டு எவன் ஒருவன் முழுமையாக அனுபவித்து தருகின்றானோ அவனுக்கு இறுதியில் அந்த அமிர்தம் கிடைத்து போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்லால் கடித்த மாத்திரத்தில் மிக்க கோபம் கொண்டு புலிப்பால் வாயை கூசச் செய்யும் திராட்சக் கொடியின் இளங்காய்களே முற்றிப் போனபின் மதுர ரசம் நிறைந்தவையாக விடுதல் போலே. திராட்சை அது நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கடிச்சோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு, இனிப்பா இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச மாங்காவை தான் நான் அப்படி பார்த்துருக்கேன். திராட்சையும் அப்படித்தான் இருக்கும் போல இவர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? காட்டுல மாங்காவை பறிச்சு பல்ல கடிச்சோம்னா அவ்வளோ புளிப்பா இருக்கும். ஆனா அதுவே நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிப்பா இருக்கும். அந்த மாதிரி திராட்சையும் இருக்கும் போல. ஸோ அது பழுக்கிறதுக்கு முன்னாடி அதை கடிச்சா அவ்வளவு பல்லுகள்லாம் கூசுமாம். சரியா? ஆஹ் பல்லால் கடித்த மாத்திரத்தில் மிக்க கோபம் கொண்டு புலிப்பால் வாயை கூசச் செய்யும் திராட்சை கொடியின் இளங்காய்களே அப்படின்னா இன்னும் பழமாகறதுக்கு முன்னாடி
முற்றிப் போன பின் மதுர ரசம் நிறைந்தவையாகி விடுதல் போலே முதலில் பாராட்டிக் கொள்ள வேண்டிய வைராகியமே முற்றி ஆத்மஸ்வரூப பிரகாசத்தை செய்து கொடுத்த பின்பு சகல அவித்யாஜாதமும் தன்னுடன் அவ்வைராகியத்தையும் கூட்டிக் கொண்டு நசித்துப் போகிறது. இப்ப இந்த வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் வெப்பனை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சோம். இப்ப இந்த வைராக்கியமும் தேவையில்ல. எப்ப தேவையில்ல அப்படின்னா, நீ அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையில்ல. என்ன சொல்லியிருக்காருன்னா, வைராக்கியமே முற்றி ஆத்மஸ்வரூப பிரகாசத்தை செய்து கொடுத்த பின்பு. இந்த வைராக்கியம் கம்ப்ளீட்டா முற்றி எனக்கு எல்லா ஆசையும் தூக்கி துவம்சம் போட்டதுக்கு அப்புறம் அது எனக்கு என்ன செய்து கொடுக்கும்னா, ஆத்மஸ்வரூப பிராப்தி எனக்கு கிடைச்சிரும். நான் யாருங்கிறத நான் ஃபீல் பண்ணிடுவேன். எனக்கு சுரூப சுகத்தை எனக்கு கிடைச்சிரும். அது கிடைச்சதுக்கு அப்புறமா, அந்த வைராக்கியமே இனிமே தேவையில்லைல்ல. அது இந்த வைராக்கியத்துடன் சேர்ந்து முற்றி ஆத்மஸ்வரூப பிரகாசத்தை பின்பு சகல அவித்யாஜாதமும் தன்னுடன் வைராகியமும் கூட்டிக் கொண்டு நசித்து போகிறது. அவித்யாஜாதம்னா என்ன? அறியாமை. ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அறியாமை அங்க இருக்காதுல்ல. அப்ப ஞான சுரூபம் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அங்க அறியாமை இருக்க வழியே இல்ல. அப்ப அறியாமை மட்டும்தான் நீங்குதுன்னு நினைச்சிடாதீங்க. அந்த அறியாமை புரிந்து கொள்வதற்காக ஏற்பட்ட அந்த வைராகியம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல அது தேவையில்லை. அதனால அறியாமையும் கூட அந்த வைராகியமும் சேர்ந்து அப்போ இல்லாமல் போய்விடுகிறது. பின்பு சமுத்திரத்தில் விழுந்து அத்துடன் ஒன்றுபட்டு போகும் கங்கையைப் போல் புத்தி ஆத்மஸ்வரூபத்தை கண்டு அத்துடன் ஒன்றுபட்டு போய் ஆத்ம அத்வைதானுபவத்தால் உண்டாகும் ஆனந்தம் என்னும் கனி தனக்கு தானாகவே திறந்து கிடக்கும். இப்படி வைராகியத்தை வேறாக உடைத்தாய் ஆத்மஸ்வரூபானந்தத்தில் முடிவு பெறுவதாய் இருக்கும் சுகம் எதுவோ அதுவே சாத்வீகம் என்று சொல்லப்படும். இவர் சாத்வீக சுகங்கிறத கஷ்டங்கிறாரா சுகங்கிறாரா? ஸ்டார்ட் வித் தி கஷ்டம் அண்ட் எண்ட் வித் சுகா அப்படின்னா அதுக்கு பேரு சாத்வீகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுகம்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இங்க தெளிவா சொல்லியிருக்காரு. இப்படி வைராகியத்தை வேறாக உடைத்தாய். வைராகியம் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் கஷ்டம் தான். ஏன்னா எல்லாமே வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு பயங்கரமான அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமைக்கு வைராகியம்னு பேரு. அதுலதான் வேறாய் ஸ்டார்ட் பண்ணி வைராகியத்தை வேறாய் உடைத்தாய் ஆத்ம ஸ்வரூபானந்தத்தில் முடிவு பெறுவதாக இருக்கும் சுகம் எதுவோ அதுவே சாத்வீகம் என்று சொல்லப்படும். அப்ப இங்க பிரம்ம சுகம் தான் சாத்வீக சுகமா அப்படின்னு நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. பிரம்ம சுகத்தை கொண்டு போய் விடும் சுகம் ஒரு சாத்வீக சுகம்னு வச்சுக்கணும். வேறாய் உடைத்தாய் ஆத்மஸ்வரூபானந்தத்தில் முடிவு பெறுவதாக இருக்கும். அப்ப சாத்வீக சுகம் எது வரைக்கும் இருக்கும்னா ஆத்மஸ்வரூபானந்த சுகம் கிடைக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அதுல முடிஞ்சு போயிரும். அப்படின்னா இது முடிவு பெறும் வரைக்கும். இதுல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரம்ம சுகமே கிடைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம். சோ கிட்டத்தட்ட சாத்வீக சுகங்கிறது ஒரு துக்கம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் அது துக்கம் கிடையாது. ஏன்னா ஞான துணை கொண்டு வைராகியத்தின் துணை கொண்டு நாம் இந்த கஷ்டங்களை ஃபேஸ் பண்றோம். அதனால அந்த கஷ்டம் கஷ்டமாவே தெரியாது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டாலே சாத்வீக சுகம் என்றால் என்னவென்று புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம்.